தாவேகா தற்போது புறக்கணிப்பு, கூட்டணி பிரச்சினைகள், வாக்கு ஆதரவு சவால்கள் போன்றவற்றால் சிரமத்தில் உள்ளது. புதிய கட்சி எனும் வகையில் பொதுமக்களை ஈர்க்கும் திறன், தேர்தல் களத்தில் காட்சியளிக்கும் திறன் இன்னும் நிரூபிக்கப்பட வேண்டியுள்ளது. அந்த வகையில் தற்போதைய நிலையில் எந்த கட்சியும் கூட்டணிக்கு வராத பட்சத்தில், மறைந்த நடிகர் விஜயகாந்த் தனது தேமுதிக கட்சியை தொடங்கிய போது மேற்கொண்ட முடிவைப் போலவே விஜயும் தனித்து போட்டியிட தயாராகி வருவதாக தெரிகிறது. இப்படி தனித்து போட்டியிடுவதன் மூலம் தனது பலத்தை நிரூபித்து எதிர்காலத்தில் ஒரு வலிமையான சக்தியாக உருவெடுக்க விஜய் திட்டமிடுகிறாரா என்றும் தெரியவில்லை. தனித்து நிற்பது கட்சியின் தனித்துவத்தையும் நேர்மையையும் மக்கள் மத்தியில் உயர்த்தி பிடிக்கும். அதே வேளையில் அனுபவம் வாய்ந்த தலைவர்களின் வாக்கு வங்கியை தவிர்ப்பது வெற்றிக்கான இலக்கை எட்ட முடியாத தூரத்திற்கு தள்ளிவிடக்கூடும். இப்படித்தான் தேமுதிக போன்ற கட்சிகள் ஆரம்பத்தில் பெரும் அலையை அன்றைய காலங்களில் உருவாக்கினாலும் சரியான கூட்டணி கணக்குகள் இல்லாதபோது வாக்குச்சிதறலால் வெற்றியை நழுவவிட்டன. தாவேகாவும் அப்படியொரு வாக்குச்சிதறல் என்ற காரணியாக மாறிவிடுமோ என்ற சந்தேகமும் பரவலாக எழுகிறது. இந்த வாக்குச்சிதறலுக்கு விஜயே வழிவகுத்து எதிரணிக்கு சாதகமாக முடியவும் வாய்ப்புள்ளது. விஜய் யோசிப்பாரா? பொறுத்திருந்து பார்ப்போம்.